ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆனிஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரள மாநிலத்தையே உலுக்கிய 3 பேருடைய மர்மமான மரணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருவனந்தபுரத்தை சேர்ந்த ஆர்யா அப்படின்ற 29 வயதான பெண்மணி காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தந்தையார் கடந்த மார்ச் 27ஆம் தேதி பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் புகார் ஒன்று கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய மே மாதத்தில் அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவருடைய அப்பா கொடுத்த புகாரின் பேர்ல போலீஸ் ஆர்யாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. பல இடங்கள்லையும் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வச்சும் தேடுறாங்க. எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. பிரெஞ்சு லாங்குவேஜ் டீச்சரா ஆர்யா ஒர்க் பண்ண ஸ்கூல்ல போய் விசாரிக்கிறாங்க. முதல்ல சரியான தகவல்கள் கிடைக்கல. அதற்கு பிறகுதான் ஆர்யா யார் யார் கூடலாம் கான்டாக்ட்ல இருந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவல்களை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கக்கூடிய ஜெர்மன் லாங்குவேஜ் டீச்சரான 35 வயது தேவி கூடயும் அவருடைய கணவர் நிவின் தாமஸ் கூடயும் ஆர்யா பல நாட்களா அதிக நேரம் கான்டாக்ட்ல இருந்தது தெரிய வந்தது. தேவியும் ஆர்யாவும் நண்பர்களா இருப்பதனால பேசியிருக்கலாம். ஆனா நிவின் தாமஸ் கூட ஏன் ஆர்யா அடிக்கடி பேசியிருக்கிறாங்க அப்படின்ற காரணத்தால இந்த விசாரணை தேவி மற்றும் நிவின் தாமஸ் மேல திரும்புது. இதன் அடிப்படையில தேவியை தேடி காவல்துறையினர் போகும்போது மார்ச் 17 தேவியும் அவருடைய கணவர் நிவின் தாமஸும் ஊர்லயே இல்ல அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இது பத்தி அவங்க பெற்றோர்கள்ட்ட விசாரிக்கும் போது அருணாச்சல் பிரதேசுக்கு போறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா எப்போ போறோம் அப்படின்னு சொல்லலன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதற்கப்புறமா தான் இந்த 3 பேரையுமே தீவிரமா போலீஸ் தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி தேவி மற்றும் நவீன் தாமஸ் வீட்டில் சல்லடை போட்டு தேடக்கூடிய நேரத்தில் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று கிடைச்சிது. அது என்னன்னா, நிவின் தாமஸ் ஒரு ஏஜென்சி மூலமாக 3 ஏர் டிக்கெட் கவுஹாத்திக்கு கடந்த மார்ச் 27ஆம் தேதி புக் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவருடைய ஃபோன் நம்பர்ல இருந்து. இந்த தகவல்களை வச்சு இவங்க 3 பேருடைய ஃபோட்டோஸையும் கவுஹாத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அப்புறமா தான் அருணாச்சல் பிரதேசை அடுத்த இட்டா நகர்ல இருக்கக்கூடிய ஜீரோ அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஹோட்டல்ல கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி 3 பேரும் உயிரிழந்து கிடப்பதா தகவல்கள் வெளியானது. அப்போதான் காவல்துறைக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு கடிதம் கிடைக்குது. அதுல சந்தோஷமா வாழ்ந்தோம், இனிமே வேற்று கிரகத்துல போய் வாழ போறோம் அப்படின்னு எழுதியிருந்து. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, தேவியும் நிவின் தாமஸும் ஆயுர்வேத மருத்துவர்களாம். இவங்க 2 பேருக்குமே மருத்துவ தொழில் பிடிக்காத காரணத்தால கடந்த 1 வருடமா தேவி ஸ்கூல்ல டீச்சராகவும் நிவின் தாமஸ் ஆன்லைன் பிசினஸ் செஞ்சுட்டு இருந்ததாகவும் தெரிய வருது. இதற்கு இடையில தான் தேவி மற்றும் நிவின் தாமஸ் வீட்டில இருந்து ஒரு பாத்திரத்துல உடைஞ்ச வளையல் கலைமுடியெல்லாம் இருப்பதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது பிளாக் மேஜிக் வேலை அப்படின்னு காவல்துறை முடிவுக்கு வரக்கூடிய நேரத்துல ஆர்யாவுடைய லேப்டாப்பை செக் பண்ணும்போது அதுல திடுக்கிடும் தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதுல ஆர்யாவுக்கு கடந்த 2021ஆம் ஆண்டிலிருந்தே பல மெயில்கள் வந்திருக்கு. அதுல ஏலியன்களை குறித்து அதிகமான தகவல்கள் இருந்திருக்கு. அதுல என்ன குறிப்பிட்டிருந்து அப்படின்னா, இந்த உலகத்துல பிரளயம் ஏற்பட போது அதற்கு முன்னாடி நாம உயிரிழந்துட்டோம்னா நம்ம உயிர் ஏலியன்ஸ் இருக்கக்கூடிய இடத்திற்கு போய்விடும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம ஏலியன்ஸ் பத்தின ஒரு PDF ஃபைல் மற்றும் மித்தி அப்படின்ற ஒரு குரூப்பை பத்தின டீட்டெயில்ஸும் அந்த லேப்டாப்ல கிடைச்சிருக்கு. இதுல இந்த மித்தின்ற குரூப்புக்கு பல வருடங்களா உலகத்துல இருக்க பல பேரால டொனேஷன்ஸ் அனுப்பப்பட்டிருக்கு. இதுல முக்கியமா இறந்து போன மூவர்ல நிவின் தாமஸ் மூலமா சில வருடங்களுக்கு முன்னால இந்த மித்தி குரூப்புக்கு டொனேஷன்ஸ் அனுப்பப்பட்டது குறிப்பிட்டிருக்கு. இந்த 3 மரணங்களும் பிளாக் மேஜிக் மற்றும் ஏலியன்ஸ்கள் பத்தின மூட நம்பிக்கைகளால நடந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாலும் இது பத்தின தீவிரமான இன்வெஸ்டிகேஷன்ஸ் இன்னமும் போயிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இறந்த 3 பேரும் நன்கு படித்திருந்தாலும் மூட நம்பிக்கைகள்ல ஈடுபட்டு தங்களுடைய உயிரை மாற்றிருக்கிறது ரொம்பவே வருத்தத்துக்குரிய விஷயமா தான் காணப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வர பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.